பேரன்பிற்குரிய நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். நம்முடைய சென்னையில் நடைபெறுகிற 49வது புத்தக கண்காட்சியில் ஒரு மாபெரும் அறிவு திருவிழா நிகழ்வில் நம்முடைய தொப்புள் கொடி உறவான இலங்கை படைப்பாளர்களுடைய படைப்புகளை நம்முடைய நன்னூல் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய தருணத்திற்கு இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் இந்த வெளியீட்டு விழாவினுடைய பிரதம அதிதியான மதிப்பிற்குரிய கிளிநொச்சி இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர் விமர்சகர் எங்கள் அன்பிற்குரிய தோழர் கருணாகரன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த விழாவிலே நன்னூல் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற 4 நூல்கள் இங்கே வெளியிட இருக்கிறோம். முதலாவதாக இலங்கையைச் சேர்ந்த கிண்ணியா மாகாணத்தைச் சேர்ந்த நஸ்முல்லா அவர்கள் எழுதிய இரவின் 25 பயங்கரங்கள் என்ற நாவலை பேராசிரியர் பாலசுகுமார் அவர்கள் வெளியிட பாரிஸிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவதாக சிங்கள எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகளான நிலமில்லாத மழை என்கிற சிறுகதை தொகுதியினை தமிழிலே இப்னு அஸ்மத் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த நூலினை மதிப்பிற்குரிய தோழர் கருணாகரன் அவர்கள் வெளியிட நார்வேயிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நவமகன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். மூன்றாவதாக திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் விரிவுரையாளர். இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர் ஜமீல் அவர்கள் எழுதிய பிச்சி என்ற சிறுகதை தொகுதியினை திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் வெளியிட அதனை யாழ்ப்பாணம் புக் கிளப் நிறுவனத்தினுடைய தோழர் ரவி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நான்காவதாக சிங்கள பெண் கவிஞர்கள் 15 பெண் கவிஞர்கள் எழுதிய நாம் சந்தித்தது வேற்றவர் நாடொன்றில் என்கிற ஒரு அருமையான கவிதை தொகுதியினை யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் அயந்தகுமார் அவர்கள் வெளியிட எழுத்தாளர் மயூர ரூபன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக இலங்கையிலிருந்து வந்து நம்முடைய அருமை தோழர் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் விமர்சகர் தோழர் கருணாகரன் அவர்கள் ஒரு சிறிய கருத்துரை வழங்குவார்கள். நண்பர்களுக்கு வணக்கம். இன்று இலங்கையினுடைய வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களுடைய நூல்களை தமிழகத்திலே இருக்கின்ற நன்னூறு பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றது. எப்படி என்றால் 2 சிங்கள நூல்களை தமிழாக்கி அந்த தமிழாக்கம் செய்தவர்கள் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் இஸ்லாமிய தோழர்கள். அங்கேயே 2 நூல்களையும் தமிழாக்கம் செய்த இப்னு அஸ்மத் அவர்கள். அதே போன்று 2 கவிதை நூல்களை தந்திருக்கின்றார்கள். நபீலும் நஸ்முல்லாவுடைய சிறுகதை நூலும் நபீலுடைய நூலும் தந்திருக்கின்றன. இந்த 4 நூல்களையும் நன்னூல் பதிப்பகம் இங்கே வெளியிட்டிருக்கின்றது. நன்னூல் பதிப்பகம் ஏற்கனவே ஈழத்து படைப்பாளிகளுடைய நூல்களை இங்கே வெளியிட்டிருக்கின்றது. இப்போது இன்னும் ஒரு படி மேலே சென்று சிங்கள மொழி மூலமாக இருக்கின்ற நூல்களை தமிழ் படுத்தி இங்கே பரவலாக்கம் செய்கின்றார்கள். அப்ப தமிழக சூழலுக்கும் அது அறிமுகமாகின்றது மட்டுமல்ல, ஈழச் சூழலுக்கும் அறிமுகமாகின்றது. மாறி வருகின்ற உலகில் எல்லா பண்பாட்டு தரப்புகளையும் ஒருங்கிணைக்கின்ற எல்லா சமூகங்களையும் உலக அல்லது கலாச்சார தன்மைகளை, அரசியல் உணர்வுகளை, சமூக விடயங்களை பரவலாக்கம் செய்கின்ற ஒரு பணியை இன்றைக்கு இலக்கியம் செய்து வருகின்றது. இலக்கியம் மட்டுமல்ல, அரசியலும் செய்ய வேண்டும். அந்த இலக்கிய பணியை இங்கே நன்னூல் பதிப்பகம் எடுத்திருக்கின்றது. இந்த புத்தகங்களை அச்சிடுவது அல்லது மொழிபெயர்ப்பது அல்லது பரவலாக்கம் செய்வது என்பது எளிமையான காரியம் அல்ல. அதுவும் தமிழ் சமூகத்திலே தமிழ் சமூகம் மிக தொன்மையான வரலாற்றை கொண்ட சமூகமா இருந்தாலும் கூட அந்த சமூகத்திலேயே ஒரு அறிவியல் ரீதியான ஒரு வளர்ச்சிக்கு ஏராளமான படிகளை நாங்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் சமூகத்தை விட பிந்திய சமூகங்கள் அல்ல பிந்திய மொழி சமூகங்கள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியை எட்டியிருக்கின்ற வளர்ச்சியோடு ஒப்பிடும்போது மூத்த தமிழ் சமூகம் எட்டி இருக்க வேண்டிய படிகளும் உயரங்களும் பயணிக்க வேண்டிய எல்லைகளும் நிறைய இருக்கின்றது. அத்தகைய பயணத்துக்குரிய பாதையாக புத்தக பண்பாடு பெரிய பங்களிப்பை செய்கின்றது. புத்தக பண்பாட்டில் நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய சேவை இருக்கின்றது. புத்தக பண்பாட்டில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அது பல்வேறுபட்ட தரப்புகளில் இருந்து வருகின்ற கலாச்சார தன்மைகளையும் அறிவியல் தன்மைகளையும் அரசியல் உள்ளடக்கங்களையும் பண்பாட்டு விடயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் போதுதான் அது அந்த வளர்ச்சியை நோக்கி செல்லும். அத்தகைய பணியை நன்னூல் பதிப்பகம் செய்கின்றது. எனவே நாங்கள் நல்லூர் பதிப்பகத்துக்காக எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் இன்றைக்கு இலங்கையிலே இன்றைக்கு ஏற்பட்டு வருகின்ற ஒரு மாற்றம் அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற மாற்றத்தை நோக்கிய ஒரு முன்வைப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் சிங்கள சமூகம் எவ்வாறு சிந்திக்கின்றது,
சிங்கள சமூகத்தினுடைய உளநிலை எப்படி இருக்கின்றது, அங்கு உள்ள கலாச்சார தன்மைகள், அங்கு உள்ள இலக்கிய தன்மைகள் எப்படி இருக்கின்றது என்பதை இந்த 2 நூல்களுக்கூடாகவும் இப்னு அசுமத்தங்களை தந்திருக்கின்றார். ஒன்று சிங்கள கவிதைகளை தந்திருக்கின்றார், அதே போன்று அங்கே இருக்கின்ற ஒரு படைப்பாளிகளுடைய கதைகளை தந்திருக்கின்றார். அந்த கதைகளுக்கு கூடாக சிங்கள சமூகம் எவ்வாறு சிந்திக்கின்றது, சிங்களத்துடைய இலக்கிய தன்மை எப்படி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதே போன்று கிழக்கு இலங்கையை சேர்ந்த 2 இஸ்லாமிய தோழர்களுடைய நூல்களும் இங்கே வந்திருக்கின்றன. அது தமிழகத்துக்கும் ஒரு வாசிப்புக்குரியதாக இருக்கும், மட்டுமல்ல ஈழத்திலும் அது ஒரு புதிய வாசிப்பை தரும். ஆகவே இந்த நூல்களை நாங்கள் பரவலாக்கம் செய்ய வேண்டும், பேச வேண்டும். இந்த அரங்கோடு மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து நாங்கள் பேசுவதன் மூலமாக, எழுதுவதன் மூலமாக, அதை ஒரு உரையாடல் பரப்பு கொண்டு போவதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு அந்த பரிமாணத்தை எட்டலாம் என்று நினைக்கின்றேன். இது தொடர்பாக மேலதிகமான கருத்துக்களை வழங்குமாறு நண்பர் பேராசிரியர் பாலசுகுமார் அவர்களை அழைக்கின்றோம். பாலசுகுமார் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே வடக்கு பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றியவர். இப்போது லண்டனில் இருக்கின்றார். உலகளாவிய ரீதியாக தொடர்புகளையும் உறவுகளையும் கொண்டிருக்கின்ற ஒருவர். அவரும் ஒரு பல்துறை எழுத்தாளர், விரிவுரையாளர், கூத்தாளர், பாடகர் என்று பல்வேறுபட்ட பரிமாணம் கொண்டிருந்த இந்த விடயம் தொடர்பாக அவருக்கும் ஒரு புரிதல் உண்டு. அவர் மேலதிக கருத்துக்களை சொல்வார். எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கு இங்கு நன்னூல் பதிப்பகத்தின் சார்பிலே வெளியிடப்படுகின்ற 4 நூல்கள் பற்றி நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இலங்கையினுடைய சிங்கள பகுதியிலே உள்ள எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளும் கவிதைகளும் தோழர் இப்னு அஸ்மத் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதே போல நஸ்புல்லாட நாவலும் மற்றவருடைய கவிதை தொகுப்பும் இங்கு வெளியாகின்றன. இன்றைய இலங்கையினுடைய அரசியல் சூழல் என்பது ஒரு மாறி வருகின்ற ஒரு காலநிலையை கொண்டதாக இருக்கிறது. ஒரு இன சமத்துவத்தை நோக்கி நாம் எல்லோரும் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கின்ற அறிகுறிகள் நமக்கு தென்படுகின்றன. அந்த வகையில் தான் இந்த சிங்கள மொழிபெயர்ப்பு கதைகளை நாம் பார்க்கிறோம். அதுபோல இஸ்லாமிய தோழர்களுடைய கதைகள் இன நல்லுறவு, இன நல்லிணக்கம் என்பதை வலியுறுத்துவதாக அமைகின்றன. உலகம் முழுவதும் இன்றைக்கு நாம் பேச வேண்டிய விஷயம் அதுதான். இன்றைக்கு உலகம் பிரிந்து கிடக்கிறது அல்லது பிளந்து கிடக்கிறது. இந்த உலகம் எப்படி போகும் என்ற ஐயம் நமக்கு உருவாகி இருக்கிறது. வெனிசுலாவுடைய ஜனாதிபதியை அமெரிக்க ஜனாதிபதி தூக்கி கொண்டு வைத்திருக்கிறார். ஈரானிலே மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகி இருக்கின்றன. இந்த உலக ஒழுங்கு எப்படி மாறும் என்பது நமக்கு பெரிய கேள்வியாக உள்ளது. அந்த சூழ்நிலை தான் ஈழத்திலும் ஒரு கடந்த 30 ஆண்டுகள் யுத்த சூழ்நிலைக்கு பின்பாக இன்றைக்கு இந்த இன நல்லிணக்கம் உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிற வேளையில் தான் இந்த மொழிபெயர்ப்பு கதைகளும் இஸ்லாமிய தோழர்களுடைய அவர்களுடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய கதைகளும் கவிதைகளும் இப்பொழுது நன்னூல் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த நூல்கள் வரவேற்கப்பட வேண்டியதும், தோழர் கருணாகரன் சொன்னதை போல பரவலாக்கப்பட வேண்டியதும், மற்றவர்களால் விமர்சித்து அல்லது அவர் பற்றிய ஆழமாக அவற்றினுடைய புரிதலை விளங்கப்படுத்த வேண்டியதும் ஒரு அவசியமான சூழ்நிலையில் நன்னூல் பதிப்பகம் இந்த நூல்களை கொண்டு வந்திருப்பது ஒரு பாராட்டுக்குரியதும் வாழ்த்துக்குரியதும் மகிழ்ச்சிக்குரியதும் என்று கூறி நன்றியோடு இந்த உரையை முடிக்கிறேன். மிக நன்றி. இந்த குறுகிய நேர அழைப்பிலே இந்த 4 நூல்களையும் மிக சிறப்பான முறையிலே நன்னூல் அரங்கிலே வெளியிடுவதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாசகர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு வகையான வாசிப்பு அனுபவத்தை பெறுவதற்கும் புதிய களங்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த 4 நூல்களும் உங்களுக்கு நிச்சயமாக பயனை தரும். நான் என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலே சொல்கின்றேன். அது மட்டுமல்ல, சிங்கள சிறுவர்களுக்கான முன்னுரை எழுதுகின்றேன். அந்த கதைகள் மிக மிக பெருமதியான ஒரு வாசிப்பு அனுபவத்தை தருகின்ற அந்த அடிப்படையிலே நீங்கள் அந்த நூல்களை வாங்கி ஒரு பேராதரவு வழங்க வேண்டும் என்று பணிபென்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.